ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுட சுட டேஸ்டியான ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஜூஸியாக இருக்குங்க. இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க. வாங்க இந்த சுட சுட சுவையான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இருக்க நேரத்தில் பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. பிரியாணி இலை ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, 2 பட்டை, கல்பாசி கொஞ்சம், நட்சத்திர சோம்பு 1 எடுத்திருக்கேங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திட்டு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பெரிய வெங்காயம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணுங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும் வெங்காயம். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து பழமான தக்காளியாக மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சு வரணுங்க. அதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வரட்டும். அதுக்குள்ளே இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாங்க. வரமிளகா 7 எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே வரமிளகாயை வந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் அரைக்கிறதுக்கு நல்லா நமக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு வருங்க. இப்போ தக்காளி வந்து நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா தோல் மசிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வரமிளகா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க கிடையாதுங்க. இந்த வரமிளகா பேஸ்ட்டு மட்டும்தாங்க நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வரமிளகா பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வரமிளகா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப பெரிய பீசஸாக எடுக்கலைங்க. மீடியம் சைஸ் பீசஸ் தான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் வந்து வரமிளகா பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிக்கனில் இருந்து. அதுக்கப்புறம் நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. 100 கிராம் அளவுக்கு புளிக்காத தயிராக வந்து எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் அளவுக்கு தயிர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். தயிர் சேர்த்திருக்கிறதுனால சிக்கன்லேருந்து தண்ணி விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா நான் வந்து சிக்கனை நல்லா குக் பண்ணிட்டேங்க. இனி நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணிக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்த அளவாகவே சேர்த்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் வந்து அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு அரிசி வந்து உடையாமல் பார்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரை துண்டு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பிரியாணிக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம நெய் சேர்க்கும் போது இன்னமுமே நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. பிரியாணி சூப்பராக ஒட்டாமல் நல்லா வருங்க. அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே பிரியாணி செய்யும்போது கடைசியாக வந்து நெய் நான் சேர்ப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. கேஸ் நல்லா அடங்கிடுச்சுங்க. சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குதுங்க.
கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸுமே சேர்க்கலைங்க. வரமிளகா மட்டும்தான் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கோம். அரை மணி நேரம் தாங்க, குயிக்காக நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். எப்போவும் ஒரே மாதிரியான ஸ்டைலில் செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுட சுட இந்த பிரியாணி வச்சு சாப்பிடும்போது இன்னும் ஒரு 2 பிளேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.